வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 மற்றும் விஏஓ இந்த சிலபஸ் பொது அறிவில் இருக்கக்கூடிய என்னென்ன இருக்குது பொது அறிவில் அப்படின்னா நம்மளுக்கே தெரிஞ்சுதான் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, அதாவது இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், இதிலெல்லாம் எங்கெங்கிருந்து படிக்கணும், சரிங்களா? எந்த புக்கிலிருந்து படிக்கணும் வித் பேஜ் நம்பரோடு நான் எடுத்து கொடுத்துருக்குறேன், சரிங்களா? ஸோ இது நம்ம எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் அப்படி நம்ம பார்த்துட்டு போவோம், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, சரிங்களா? அதாவது ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸு, சரிங்களா? அரசியலமைப்பு, நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸு, பொருளாதாரம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு புவியியல், ஜாகிரபி. ஸோ இதிலெல்லாம் இருந்து கூட நான் எங்கெங்கே படிக்கணும், சரிங்களா? எந்த பேஜில் படிக்கணும் அப்படின்றத நான் எடுத்து கொடுத்துருக்குறேன், சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், எல்லாமே பேஜ் நம்பரோடு நான் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? எந்தெந்த புக்கிலேருந்து படிக்கணும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தகுதி வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் கட்டாயம், சரிங்களா? 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 57 வருஷம் வரைக்கும் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 36 இருந்தது, அப்புறம் 40 ஆகணும், இப்போ அப் டு 57 வரைக்கும். இது ஜஸ்ட் 10வது பர்சன்ட் மட்டும் போதுமானது, சரிங்களா? குரூப் 4க்கு நான் சொல்கிறேன் வித்து விஏஓ, சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ஏஜ் லிமிட்டை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க, எல்லோரும் உட்காந்து படிங்க. நான் விஏஓ அதாவது குரூப் 4 லெவலில் நான் கட்டாயம் வேலை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கட்டாயம் உட்காந்து படிங்க. எப்போவுமே வந்து யார் ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், அது ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? எல்லோரும் சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஒர்க்கெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது, சரிங்களா? டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும், ஏன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகம். ஸோ எங்கேருந்து சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10வது புக்கு வரைக்கும் படித்தா போதுங்க. 6வதுலேருந்து 10வது புக்கு வரைக்கும். எது இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, மற்ற எல்லாத்தையுமே படிக்கணும். அதுவும் வந்து எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்னா ஒரு யூனிட் விடாமல் படிக்கணுன்றாலும் கிடையாது, சரிங்களா? முக்கியமான யூனிட் மட்டும் எது இதெல்லாம் சிலபஸில் கவர் ஆகுதோ அது மட்டும் படித்தா போதும். ஸோ அது எங்கெங்கேருந்து படிக்கணும் அப்படின்றது தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனல் தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? இதே மாதிரி குரூப் 2 மற்றும் குரூப் 2A அந்த சிலபஸில் எங்கெங்கே கவர் ஆகுது, சரிங்களா? வித் பேஜ் நம்பரோட நான் இன்னொரு வீடியோ நான் போடுறேன். அது வந்து லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற அந்த சேனலில் நான் போட்டு வரேன், சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணால் ரெண்டு சேனலுமே நான் மிங்கிள் பண்ணி தான் போட போகிறேன், சரிங்களா? ஆனால் வந்து குரூப் 4 இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி இந்த சேனலில் மட்டும் தான் போடுவேன். குரூப் 2 வந்து பார்த்தோன்னா லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி சேனலில் போடுவேன், சரிங்களா? ஸோ அதனால் இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி குரூப் 4க்கு யூஸ் ஆகிற வகையில் 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 முதல் 9 வரை லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் எடுத்துருக்கிறேன். இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 9ஆம் வகுப்பு வீடியோ வந்து ஒரு வீடியோ தான் போட்டிருக்கிறேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக போட வேண்டியது அது ஒரு சில இஷ்யூ வித் நான் இது வேறு நான் எடுத்துருந்தேன், சரிங்களா? எங்கெங்கேருந்து படிக்கணும் ஃபஸ்ட்டு இது கொடுத்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட்டு ஒரு 4 யூனிட் படிக்க முடியலனா கூட ஒரு 2 யூனிட்டாவது படிங்க, சரிங்களா? ஒரு ஹவர் மேக்ஸ் கட்டாயம் போடணும், சரிங்களா? அதே மாதிரி சயின்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸுக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் குரூப் 4கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்குக்கு உள்ளே தான் கேட்பாங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க்கு கேட்பாங்க. பாட்டனி, ஜுவாலஜி இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 மார்க் கேட்பாங்க. மொத்தத்தில் 15 மார்க்கு தான் கேட்பாங்க, சரிங்களா? ஆனால் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கு தான் வந்து சிலபஸ் கொஞ்சம் ஹெவி சிலபஸ். ஸோ சயின்ஸ் திட்டத்தில் கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் ஹெவி சிலபஸ். மற்றபடி உள்ளெல்லாம் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம போனோன்னு வச்சுக்கலாம், எல்லாமே நாமளே படிச்சுட்டு வந்தது தான். எதாவது அதே விஜயநகர பாமணி பேரரசு, அதே முகலாய பேரரசு, அதே குப்தர், அதே அசோகர், சரிங்களா? அதே சோழர்கள், அதே பாண்டியர்கள், இதே தான் நம்ம படிச்சுட்டு இருக்க போகிறோம், சரிங்களா? ஆகையினால் வந்து ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு வந்து நாம் படித்ததுக்கும் இப்போ படிக்கிறதுக்கு ரொம்ப வேரியேஷன் இருக்குது. ஸோ அதனால் அரசியலமைப்பு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், சரிங்களா? சரி வாங்க இதில் உள்ள என்னென்ன இருக்குது எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இயற்பியலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேரண்டத்தின் அமைப்பு. இது வந்து 9ஆம் வகுப்பில் புதிய புக்கு, இப்போ அதாவது இந்த ஒரே ஒரு புக் ஆகினாங்க இல்லையா, சிங்கிள் புக் ஆகினாங்க இல்லையா? ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 103ஆம் பக்கத்துலேருந்து 112ஆம் பக்கம் வரைக்கும் 8வது புக்கில் அதே மாதிரி
7th வந்து அந்த ஒரு புக்கு ஆகலை சரிங்களா. 8ஆவதும் ஒரே புக் ஆகிட்டாங்க சரிங்களா 8th. ஸோ அதிலிருந்து நான் எடுத்துருக்கிறேங்க. இதில் ஒன்று நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க சார், எந்த புக்கு சார் படிக்கணும், புது புக்கு படிக்கணுமா பழைய புக்கு படிக்கணுமான்னு எல்லாருக்கும் டவுட் வரும். நான் என்ன சொல்லுவேன்னா, புது புக்கும் இருக்கட்டும், ஒரு புக்கு இருக்கட்டும், பழைய புக்கு அந்த 3 டேர்ம் இருக்குது இல்லையா அதை படிக்கிட்டோம். குறிப்பாக 10ஆம் வகுப்பு புக்கு வச்சு படிக்கிறவங்க தயவு செய்து அந்த 2 புக்கு இருக்குது இல்லையா, வால்யூம் 1 வால்யூம் 2 அதை வச்சு படிங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் ஹெவி கண்டென்ட் இருக்குது, வித் நல்லா கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அந்த இயரெல்லாம் ஒன்று வந்து மாற்றி கொடுத்துருந்தா அது வந்து புதிய புக்குக்கு வந்து எடுத்து ஜஸ்ட்டு பார்த்து புதிய புக்கு மாற்றி வச்சுருங்க, அவ்வளோதான் சரிங்களா. மற்றபடி புதிய புக்கு தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து கண்டென்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. ஆகையினால் வந்து பழைய புக்கு அந்த வால்யூம் 1 வால்யூம் 2 இது இல்லையா அது எடுத்து படிங்க, அது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் சரிங்களா. ஓகே, அதே மாதிரி இது வந்து பேரண்டத்தின் அமைப்பு பொது அறிவியல் விதிகள் 10ஆம் வகுப்பு. இது அதாவது இந்த இயற்பியல் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் புக்கிலேருந்து எடுத்து கொடுத்துருக்குறேன் சரிங்களா. ஏன்னா சார் பேரண்டத்தின் அமைப்பு அப்படின்னா பேரண்டது புவியில் தானே வருது, அது என்ன சார் இது இயற்பியலே வருதுன்னா இல்லை, இயற்பியல் புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அதாவது சயின்ஸ் புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க, அதை படிங்க. இது படித்தாவே புவியிலையும் கவர் ஆகிடும். ஆகையினால் நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பொது அறிவியல் விதிகள் நம்மளுக்கே தெரியும், இந்த பாஸ்கல் விதி, இந்த ஃப்ளெமிங்கின் வடக்கை விதி, இலக்கை விதி, இது மாதிரிலாம் வருது இல்லையா. ஸோ இதெல்லாம் புதிய உருவாக்கமும் கண்டுபிடிப்புகளும் 9ஆம் வகுப்பில் சயின்ஸில் 110 111 பக்கம், அந்த ஒரே ஒரு பக்கம் தான் இருக்குது. தேசிய அறிவில் ஆராய்ச்சி கூடங்கள் அப்படின்றது, அதாவது 8ஆம் வகுப்பு புதிய புக்கு 85ஆம் பக்கம் 95ஆம் பக்கம் வரைக்கும். அதே மாதிரி 8ஆம் வகுப்பு புதிய புக்கில் 225 269 பக்கம் வரைக்கும் இருக்குது சரிங்களா. பருப்பொருளின் பண்புகளும் இயக்கங்களும் அதே மாதிரி 8ஆம் வகுப்பு. இது வந்து மேலே இருக்குது இல்லையா, 7 மேலே 2 போட்டால் செகண்ட் டேர்மு அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. அப்புறம் வந்து இயற்பியல் அளவுகள் அளவீடுகள் மற்றும் அலகுகள் 9ஆம் வகுப்பு. அப்புறம் 7 மேலே 1 போட்டால் என்னென்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு டேர்மு சரிங்களா, 2 போட்டால் செகண்ட் டேர்மு, 3 போட்டால் தேர்ட் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். இங்கே 6ஆம் வகுப்பு சொல்லிக்கிற 6க்கு, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு தெரியும் 6க்கு வந்து 6 மேலே 1 போட்டு வச்சுக்கிட்டு இல்லையா. ஸோ அப்படி பார்த்தா ஃபஸ்ட் டேர்மு 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். இசை இயக்கம் மற்றும் ஆற்றல் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புல இருக்குது, 9ஆம் வகுப்புல இருக்குது, 7ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புல இருக்குது சரிங்களா. ஸோ அந்த டேர்ம் தான் அந்த 1 அப்படின்றதெல்லாம் காந்தவியல் மின்சாரவியல் மற்றும் மின்னணுவியல் அப்படின்றாங்க சரிங்களா. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அப்படியே பார்த்துக்குங்க சரிங்களா, ஒரு கோர்வையாக பார்த்துங்க, ஒன்றையும் பயப்படாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துங்க, நம்ம இது எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம். நச்சுன்னு 40 கொஸ்டின் வச்சு எல்லாம் நம்ம போர்ஷன் முஸ்தல்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் சரிங்களா. இதில் நம்ம பயமே கிடையாது. குரூப் 2க்கு படிக்கிறவங்களா இல்லை இருக்கட்டும், இல்லை குரூப் 4க்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், நச்சுன்னு 40 கொஸ்டின் ஒரு யூனிட்லேருந்து ஏற்றமா. இப்போ காந்தவியலேருந்து நச்சுன்னு 40 கொஸ்டின் தூக்கி போட்டோமா, முடிஞ்சுதான் வேலை. ஏன்னா அதிலிருந்து கட்டாயம் கொஸ்டின் வராமல் இருக்காது, கட்டாயம் வந்தே தீரும். ஏன்னா அவ்வளோதான் இருக்குமே சரிங்களா. அதனால் பயப்படாதீங்க, இங்கே பார்த்து தெரிஞ்சுங்க சரிங்களா. அதே மாதிரி வெப்பம், ஒளி மற்றும் ஸோ பெரிய ஒளி சின்ன ஒளி நம்ம பாஷையில் சொன்னால் அப்படி தான் சொல்லணும் சரிங்களா. சவுண்டு வெளிச்சம் சரிங்களா. ஸோ இது பாருங்கள் 10ஆம் வகுப்பு புக்கில் சரிங்களா, 9ஆம் வகுப்பு இதில் எல்லாத்தையுமே கவர் ஆகிற மாதிரி இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இயற்பியலில் சரிங்களா. ஸோ நீங்கள் இதை வந்து எடுத்து குறித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் பிடிஎஃப் வந்து நான் தரேன் சரிங்களா, அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நான் தருவேன் பிடிஎஃப் சரிங்களா. இங்கே வந்து நான் கொஞ்சம் ஒரு வாரம் இல்லை 2 வாரம் போனால் தான் நான் தருவேன், அதையும் நான் வெளிப்படையாக பேசுகிறேன் உங்கள்கிட்ட, இதை பார்த்துக்குங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதியியலை பொறுத்த வரைக்கும் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் 10ஆம் வகுப்பு புக்கில் 152ஆம் பக்கமும், 9ஆவது புக்கில் 115, 7ஆவது ஃபஸ்ட் டைம் புக்கில் 33ஆம் பக்கம் இருக்குது. அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் 9ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது சரிங்களா. இது கிளாஸ் கூட நான் எடுத்துருக்கிறேன் சரிங்களா. என்ன நல்லா வருது, சமையல் சோடா, சலவை சோடா, பாரிசாந்து இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த உப்பு இதெல்லாம் சரிங்களா, அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அதேமாதிரி பிஹெச் மதிப்பு சரிங்களா, இது பேஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுங்க. என்னென்ன அதாவது ஆப்பிளில் வந்து என்ன அமில் இருக்குது, திராட்சையில் என்ன அமில் இருக்குது, எலுமிச்சை பழத்தில் என்ன அமில் இருக்குது, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதாவது அமிலம் வந்து என்ன பண்ணுது, அந்த நீல லிக்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுது, சிவப்பு லிக்மஸ் தாளை நீல நிறம் மாற்றுது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து செயற்கை உரங்கள் உயிர்கொல்லிகள், இது வந்து 8ஆம் வகுப்பு புக்கில் புதிய புக் அந்த ஒரே புக்கு இருக்குது, அதில் 172ஆம் பக்கம் 187ஆம் பக்கம் வரைக்கும் நுண்ணுயிர் கொல்லிகள் சரிங்களா. அதே 8ஆவது புக்கில் 188ஆம் பக்கத்துலேருந்து 200 இது ஒரு யூனிட்டே கொடுத்து வச்சுருவோம் நுண்ணுயிர் கொல்லிகள் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா வேதியியல் வந்து ரொம்ப சின்னது சரிங்களா. சயின்ஸில் மார்க் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க, வேதியில் வந்து ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிடலாங்க. கண்டென்ட் ரொம்ப கம்மி, சிலபஸ் ரொம்ப கம்மி, ஆகையினால் வந்து வேதியில் ஓரளவுக்கு நம்ம படித்தோம் அப்படின்னா வேதியில் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம் சரிங்களா. இது எல்லாமே நான் தரேன் சரிங்களா. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கட்டாயம். இன்னும் வந்து நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 15 இன்னும் 8 மாதம் இருக்குது டைம். இது எல்லாமே நம்ம பார்ப்போம்.
மறக்காமல் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாவரவியல். தாவரவியல் வந்து வாழ்க்கை அறிவியலின் முக்கிய கருத்துக்கள் 10ஆம் வகுப்பு புக்கில் சரிங்களா 285 பக்கம். அதே மாதிரி 6ஆம் வகுப்பு 3rd termல 73 பக்கம். உயிரினங்கள் பல்வேறு வகைகள் சரிங்களா 9ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு, அதாவது 7ஆம் வகுப்பில் 3rd term இது சரிங்களா. ஸோ 6ஆம் வகுப்பு புக்கில் உணவு ஊட்டம் மற்றும் திட்ட உணவு இது 10ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது, 9ஆம் வகுப்பு புக்கிலையும் இருக்குது. சுவாசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று சரிங்களா. இது கட்டாயம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது சரிங்களா. அதே மாதிரி இந்த உணவு ஊட்டம் முக்கியமானது சரிங்களா. சுவாசத்துலேயே வந்து பார்த்தோன்னா மனித சுவாசம் இது மாதிரிலாம் ஒரு இந்த முயல் சுவாசம் தான் இந்த 10ஆம் வகுப்பு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு ரீகால் பார்த்தா போதும் சரிங்களா. மேலோட்டமாக படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விலங்கியல், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா தாவரவியல் வந்து இவ்வளோ தாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து விலங்கியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரத்தம் மற்றும் ரத்த சுழற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் இது சரிங்களா. ரத்தம் மற்றும் ரத்த சுழற்சி, அதை எது வெள்ளை அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிவப்பணுக்கள் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் எலும்பு மஜ்ஜையில் ரத்த வெள்ளை அணு உருவாகுது சரிங்களா, இதெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுங்க, அந்த ஏரியாலாம் இது கவர் ஆகுது. ரத்தம் மற்றும் ரத்த சுழற்சி சரிங்களா. ரத்தம் சுழற்சினா எதையும் எதில் இந்த எப்படியெல்லாம் வந்து ரத்தம் எங்கே போயிட்டு எப்படி வருது, ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் இப்படியெல்லாம் வருது இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். இனப்பெருக்க மண்டலம் ரொம்ப ரொம்ப முக்கியம், மனுஷன் லைஃபுக்கும் முக்கியம் மனுஷன் லைஃபுக்கும் முக்கியம், விலங்கியல் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். இனப்பெருக்க மண்டலம் மஸ்ட்டு சரிங்களா. மனித இனப்பெருக்க மண்டலம் ரொம்ப முக்கியமானது ஒன்று சரிங்களா. ஸோ இது பார்த்துங்க 10ஆம் வகுப்பு புக்கில் 2 இடத்துல வருது. 10ஆம் வகுப்பு புக்கில் 3வது இடத்துல வருது 246 255. அதே மாதிரி 8ஆம் வகுப்பு புக்கு பார்த்துங்க சுற்றுச்சூழல் சூழ்நிலையில் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் சரிங்களா 10ஆம் வகுப்பு புக்கில் வருது சரிங்களா. அதே மாதிரி மனித நோய்கள் பரவும் மற்றும் பரவா நோய்கள். மனித நோயில் பரவு நோய் பரவா நோய்னு 2 இது. பரவாய் நோய் எடுத்துக்காட்டு டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எய்ட்ஸ் பரவா நோய் சரிங்களா. ஒருத்தர் இருக்குது அப்படின்னா அது வந்து எப்படி சொல்கிறது, தவறான முறையில் உடலுறவு கொண்டால் மட்டுமே பரவும், மற்றபடி எப்படி சொல்கிறது இருமுனா தும்பனாலாம் பரவிடாது எய்ட்ஸ் சரிங்களா. அதே மாதிரி பரவு நோய்க்கு எடுத்துக்காட்டு எது சொன்னால் நம்ம கொரோனா சூப்பராக சொல்லலாம் சரிங்களா. பரவு நோய்க்கு எடுத்துக்காட்டு சரிங்களா. அதே மாதிரி இந்த பன்றி காய்ச்சல் இதெல்லாம் சொல்கிறாங்க, டெங்கு காய்ச்சல் எல்லாம் இதெல்லாம் பரவு நோய்க்கு. 9ஆம் வகுப்பு புக்கில் சூப்பராக கட்டம் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 256 263 சொல்லியிருக்கு இல்லையா, கட்டம் கட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க, போய் பார்த்து தெரிஞ்சுங்க சரிங்களா. அதே மாதிரி 9ஆம் வகுப்பு 264 281 அங்கேயும் ஒரு கட்டம் கட்டி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் வந்து தற்காத்தல் மற்றும் தீர்வுகள், விலங்குகள் தாவரங்கள் மனித வாழ்வு எப்படியெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றி 8ஆம் வகுப்பில் ஒரு யூனிட் கொடுத்துருக்குறாங்க. 271 228 பக்கம் சரிங்களா. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் 271 முதல் பக்கம், முடிவு வந்து 288. இன்னொன்று சொல்கிறாங்க, சயின்ஸு படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக், அதாவது ஒரு யூனிட்டுக்கு கடைசியில் வந்து வரைபடம்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு இதுன்னு அது சூப்பராக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஒரு முறை அந்த யூனிட் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து அந்த கடைசி அந்த வரைபடம் இருக்குதுல்ல, அது பார்த்தோன்னா உங்களுக்கு சூப்பராக புரியும் சரிங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸுப்பா முடிஞ்சுதா சரிங்களா. சயின்ஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று ஃபஸ்ட்டு புவியியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த 7 யூனிட்டு மஸ்ட்டு படித்தே ஆகணுங்க. அதுலேருந்து கட்டாயம் கொஸ்டின் வரும். அந்த 7 யூனிட்டு சரிங்களா, அழகு 1லேருந்து புவியியல் அழகு 7 வரைக்கும் இருக்கக்கூடிய எது தமிழ்நாடு மானிட புவியியல் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 7 யூனிட் கட்டாயம் நீங்கள் படிச்சே ஆகணும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா புவியும் பேரண்டமும் சூரிய குடும்பம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே ஃபிசிக்ஸில் வந்தது சரிங்களா. அதோடு மட்டும் இல்லாமல் 6ஆம் வகுப்பு புக்கில் சூப்பராக நச்சுன்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதுக்கு நான் வீடியோ கூட நான் போட்டுருக்கிறேன், எதுவும் பயப்படாதீங்க, இது எல்லாம் நான் தருவேன் சரிங்களா. குரூப் ஒரு எக்ஸாம் கிட்ட வர அப்படியே நம்ம சூப்பராக ஒரு கோர்வையாக முடிச்சிடுவோம். அதே மாதிரி நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் நம்ம ரீகாலும் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இது பாருங்கள் 9ஆம் வகுப்பு புக்கு சயின்ஸ் புக்கில், அதே மாதிரி 8ஆம் வகுப்பு புக்கிலையும் சயின்ஸ் புக்கில் தான் வரும். 7ஆம் வகுப்பு புக்கில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 6ஆம் வகுப்பு புக்கில் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சோஷியல் சயின்ஸ் புக்கில் வருது சரிங்களா. அதே மாதிரி இதுவும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பருவக்காற்று, மழைப்பொழிவு, காலநிலை மற்றும் தட்பவெப்பநிலை 8ஆம் வகுப்பு புக்கில் 118 அதாவது 111 121 பக்கம் வரைக்கும் வானிலை மற்றும் காலநிலை ஒரு யூனிட்டே கொடுத்து வச்சிருக்கிறாங்க சரிங்களா. 10ஆம் வகுப்பு புக்கில் வந்து அழகு 1 இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த பருவக்காற்று, வடமேற்கு பருவக்காற்று, தென்கிழக்கு பருவக்காற்று சரிங்களா, கோடை காற்று, வாடை காற்று, இது எல்லா காற்றும் கொடுத்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 7ஆம் வகுப்பு 3rd term புக்கில் 173 பக்கம் சரிங்களா, காலநிலை அப்படின்ட்டு ஒரு யூனிட் இருக்குது சரிங்களா, அது பார்த்துக்குங்க.
8ஆம் வகுப்பு புக்கில் வானிலை மற்றும் காலநிலை சரிங்களா. வானிலைனா என்ன, காலநிலை என்ன, காலநிலைனா அப் டு ஒரு 30 வருஷம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்னென்ன நடந்தது அப்படின்றத பற்றி சொல்கிறது காலநிலை. வானிலைனா இன்னைக்கு அப் டு, அதாவது இன்னைக்கு இந்த 24 மணி நேரத்தில் ஒரு இடத்துல அந்த காற்றழுத்த மண்டலத்தில் ஏற்பட்ட இந்த மாறுபாடு சொல்கிறது வந்து வானிலை சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நீர்வள ஆதாரங்கள். நீர்வள ஆதாரங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இந்தியாவில் உள்ள ஆறுகளும் நீர்வள ஆதாரங்களும் பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகுது. நீர்வள ஆதாரங்களும் ரொம்ப ரொம்ப வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. 10ஆம் வகுப்பு புக்கில் நிறைய 3 யூனிட் இதிலே கவர் ஆகிடுதுங்க. எது இந்திய அமைவிட நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, இந்திய வேளாண்மை, தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் சரிங்களா. இங்கே பாருங்கள் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்குறேன். அந்த 3 யூனிட் அதிலே கவர் ஆகிடுது சரிங்களா. 8ஆம் வகுப்பு புக்கில் நீரியல் சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டை கொடுத்துருக்காங்க. 122ஆம் பக்கம் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி 9ஆம் வகுப்பு புக்கில் வந்து நீர்க்கோளம் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் உள்ள ஆறுகள் சரிங்களா. ஸோ மேலே கொடுத்துருக்கதெல்லாம் கீழே கொடுத்துருக்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. எது வரப்போதையும் இந்தியாவில் உள்ள ஆறுகள்லாம் எது அதாவது வடபக்கம் இருக்கக்கூடிய என்னென்ன ஆறு வருது, சிந்துவெளி, பிரம்மபுத்திரா, கங்கை சரிங்களா. இதெல்லாம் வந்து வடபக்கம். அப்படியே தென்பக்கம் வந்தனா எது வருது, தபதி, நர்மதை சரிங்களா. இது ரெண்டும் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். மற்றதெல்லாம் இந்த பக்கம் கோதாவரி, மகாநதி அப்படி நம்ம காவிரி ஆறு வரைக்கும் சரிங்களா, கிருஷ்ணா இதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எடுத்துகிட்டு போனால் தென்பெண்ணை ஆறு, தாமிரபரணி சரிங்களா, காவிரி ஆறு, அதனுடைய துணை ஆறுகள்லாம் அமராவதி இதெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா. இதுதான் வந்து இந்தியாவில் உள்ள ஆறு. நீங்கள் ஒன்று கேட்கலாம், நாங்கள் சார் இங்கே இந்தியாவில் உள்ள ஆறுகள்னு சொல்கிறாங்க, நீ ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகள் பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு எங்கே இருக்குது, இந்தியாவில் தான் இருக்குது. அதுலேருந்து எல்லாம் கொஸ்டின், அதனால் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது சரிங்களா. நெக்ஸ்ட்டு கடற்கரை பற்றி தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. அதாவது நான் நேற்றே சொன்னேன், வடக்கு அதாவது மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை, 2 கடற்கரை இருக்குது நம்மளுக்கு. மேற்கு கடற்கரை வடப்பகுதி கொங்கணம், நடுப்பகுதி கனாரா, தெற்கு பகுதி மலபார் கடற்கரை சரிங்களா. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் வந்தோன்னா சோழமண்டல கடற்கரை, அப்புறம் வட சர்க்கார் அப்படின்னு 2ஆக பிரிப்பாங்க, கிழக்கு கடற்கரையை சரிங்களா. அது தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து மண் வகைகள், கனிமங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். 10ஆம் வகுப்பு அலகு 4, அலகு 3, அலகு 6, அலகு 7 சரிங்களா. இந்த புக் இது நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன். 10ஆம் வகுப்பு புவியியல் கட்டாயம் படிச்சே ஆகணுங்க. அப் டு அந்த 7 யூனிட் கட்டாயம் படிச்சே ஆகணும் சரிங்களா. அது தவிர்த்து வேறு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் வகுப்பு புக்கில் 204ஆம் பக்கம், அதாவது 7ஆம் வகுப்பு செகண்ட் டைமில் 160ஆம் பக்கம், இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா சோஷியல் சயின்ஸில் வந்துடும் இதெல்லாம் சரிங்களா. அதே மாதிரி காடுகள் மற்றும் வனவிலங்கு 10ஆம் வகுப்பு 144ஆம் பக்கம் இருக்குது. ஏன்னா சார் 10ஆம் வகுப்பு கூட மேலே கொட்டேஷன் போட்டுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் 10ஆம் வகுப்பு அந்த 2 புக் இருக்குது இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அதே மாதிரி விவசாய முறைகள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 133ஆம் பக்கம் சரிங்களா. இந்த வேளாண்மை முறை, அதுதான் வேளாண்மை முறை தான், இடப்பெயர்வு முறை, இது மாதிரிலாம் வரும் சரிங்களா. அது தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து போக்குவரத்து மற்றும் தரைவழி போக்குவரத்து மற்றும் தகவல் பரிமாற்றம் சரிங்களா. 10ஆம் வகுப்பு புக்கில் ஃபர்ஸ்ட் வால்யூம்லேயே ஒரு 170ஆம் பக்கத்து 182ஆம் பக்கம் ஒரு 12 பக்கம் இருக்குது. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு செகண்ட் வால்யூம் புக்கில் 138 132 138ஆம் பக்கம் வரைக்கும் இருக்கும். அதை பார்த்துங்க. 7ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது சமூக புவியியல், இது வந்து நீர்க்கோளம் பற்றி சொல்கிறது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் பற்றி சொல்கிறது 10ஆம் வகுப்பு புக்கிலே இருக்குது. அதாவது 5வது யூனிட் 5வது இயல் 10ஆம் வகுப்பு புவியியலில் 5வது இயல் இதுதான் வரும் சரிங்களா. அது தெரிஞ்சு வச்சுங்க. அதாவது இந்தியாவினுடைய மொத்த மக்கள் அடர்த்தி எவ்வளோ, 382. அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எது, கேரளா. குறைவான பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எது சரிங்களா. அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது, குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது. ஸோ இதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த யூனிட் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இயற்கை பேரிடர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். எது பூகம்பம், சுனாமி இதெல்லாம் வருது. இப்போ வந்து இயற்கை பேரிடர் இது சொல்லலாம், இது கூட சொல்லலாம், கொரோனா கூட இயற்கை பேரிடர் வந்து சொல்லலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் பேரிடர்னுடைய நிர்வாகம். ஒரு வேளை வந்துச்சியா இது பேரிடர் வந்துச்சு சரிங்களா. அது வந்து நம்ம அந்த நிர்வாகம் மேலாண்மை எப்படி பண்ணுறதுனா 9ஆம் வகுப்பு புக்கில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு சரிங்களா. அதே மாதிரி 7ஆம் வகுப்பு 3rd term புக்லையும் 6ஆம் வகுப்பு 2nd term புக்லையும் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் தான் பார்த்தோம் அப்படின்னா புவியியல்ல ரொம்ப ஈஸி சரிங்களா. என்ன சொல்வார்னா, அந்த ஃபஸ்ட்டு 10ஆம் வகுப்பு அந்த 7 யூனிட் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், மற்றதெல்லாம் கதை மாதிரியே சூப்பராக இருக்கும். மற்ற புக்கிலெல்லாம் இருக்குது சரிங்களா, லோயர் புக்கிலலாம். நெக்ஸ்ட்டு இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடும் சரிங்களா. இது எல்லாம் ஒன்றுமே சேர்ந்த மாதிரி இருக்குது. சிந்துவெளி நாகரிகம் 11வது புக்கில் இருக்குது சிந்துவெளி நாகரிகம் சரிங்களா. அதே மாதிரி 6ஆம் வகுப்பு புக்கில் 3rd termல சூப்பராக கொடுத்துருக்குறாங்க, அப்படியே அழகாக சரிங்களா. அதை பார்த்துங்க. அதே மாதிரி 9ஆம் வகுப்பு புக்கில் வந்து 10லேருந்து 113ஆம் பக்கம் ஃபஸ்ட் யூனிட்லேயே இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா
அதாவது இந்த கீழடி இது பற்றியெல்லாம் தகவல் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி 9ஆம் வகுப்பு புக்கில் 27லேருந்து 34ஆம் பக்கம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவெளின்னு தனியாகவே ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்புறம் 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டைம் புக்கில் 147ஆம் பக்கம் சரிங்களா. இது தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து குப்தர்கள் வந்து 6ஆம் வகுப்பு 3rd டேர்மில் 122ஆம் பக்கம். டெல்லி சுல்தான்கள் பார்த்தோன்னா 7ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது. அதே மாதிரி முகலாயர்கள் 7ஆம் வகுப்பு 2nd டைம் புக்கில், மராட்டியர்கள் 7ஆம் வகுப்பு 2nd டைம் புக்கில், விஜயநகரம் மற்றும் பாம்னி பேரரசு 2nd டைம் 7ஆம் வகுப்பு 2nd டைம் புக்கில் தான் சரிங்களா. அது அப்படியே கோர்வையாக சூப்பராக இருக்கும் படிக்கிறதுக்கு. நான் இதுக்கெல்லாம் வீடியோ போட்டு இருக்கிறேங்க, நீங்கள் ஒன்றா கீழே டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்களேன், இதுக்கெல்லாம் நான் வீடியோ போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா. அதே மாதிரி தென்னிந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் தமிழ் மக்கள் எப்படி சொல்கிறது புராதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆம் வகுப்பு 2nd வால்யூம் புக் இருக்குது இல்லையா, பழைய புக்கு சரிங்களா. ஸோ அதில் வந்து நான் என்ன சொல்வேன்னா அந்த இருக்கக்கூடிய 5 யூனிட் கட்டாயம் படிச்சே ஆகணும் சரிங்களா. அதாவது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சி, அப்புறம் அந்த சந்தாளர் கிளர்ச்சி இது மாதிரிலாம் வரும் இல்லையா. ஸோ 2nd யூனிட் அது. அப்புறம் காந்திய காலகட்டம், தமிழ்நாட்டிலுடைய அரசியல் மாற்றங்கள் சரிங்களா, சமூக மாற்றம், இதெல்லாம் வந்து இந்திய விடுதலை, அதாவது இந்திய விடுதலை போரில் தமிழகத்தின் பங்கு, இந்த 5 யூனிட் இருக்கும், அது கட்டாயம் படிச்சே ஆகணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10ஆம் வகுப்பு 2nd டேர்மில் ஃபஸ்ட் யூனிட் படிச்சிடணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு 50வது பக்கம், 8ஆம் வகுப்புலேருந்து 185, 7ஆம் வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைமில் 153ஆம் பக்கம் சரிங்களா. அதே 7ஆம் வகுப்பு 3rd டேர்மில் 140ஆம் பக்கம், 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டைமில் 166ஆம் பக்கம். இதெல்லாம் பார்த்துங்க சரிங்களா. இந்தியா சுதந்திரம் பெற்றது வரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 8ஆம் வகுப்பு புக்கில் நல்லா கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது ஐரோப்பியர் வருகை, அப்புறம் அவங்க அதுக்கடுத்தது என்ன பண்ணாங்க, அந்த பிளாஸ்டிக் போர், பக்சார் போர், அவங்க கொண்டு வந்த என்னென்ன ரயத்து வாரி முறை, மன்சப்தாரி, ரயத்து வாரி இல்லை மன்சப்தாரி வராது சரிங்களா. ஸோ இந்த மகள்வாரி முறை சரிங்களா. ஸோ இதெல்லாம் அங்கே படித்து ஆகணுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் 8ஆம் வகுப்பு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இதை தவிர்த்து 12th எத்திக்ஸில் ஒரு யூனிட்டே கொடுத்துருக்காங்க, இந்திய பண்பாட்டின் இயல்புகள்னு சொல்லி ஒரு யூனிட்டே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நான் கொஸ்டின் நான் கட்டாயம் தரேன். நான் இது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வேற்றுமையில் ஒற்றுமை 6ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது. இனம், நிறம், மொழி, வழக்கங்கள், இந்திய மதச்சார்பற்ற நாடு, இது வந்து சமய சார்புன்னு சொல்லிட்டு 8ஆம் வகுப்பு புக்கில் 215 பக்கம் இருக்குது. அரசியல் கட்சிகள், பகுத்தறிவாளரின் எழுச்சி, தமிழ்நாட்டின் திராவிட இயக்கம் சரிங்களா. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. பிரபலமான திட்டங்கள், அப்புறமேல் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சரிங்களா. இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த 5 யூனிட்டு கட்டாயம் படிச்சே ஆகணுங்க சரிங்களா, தெரிஞ்சு வச்சுங்க. அப்புறமேல் பட்டு பார்த்தோன்னா ஸோ அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள், மத்திய மாநில மற்றும் மத்திய ஆட்சி பகுதி, குடியுரிமை, உரிமைகளும் கடமைகளும், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் நம்ம 10ஆவது புக்கிலே இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து மனித உரிமை சாசனம் 9ஆம் வகுப்பு புக்கில், இந்திய நாடாளுமன்றம், பாராளுமன்றம், இதெல்லாம் 10ஆம் வகுப்பு புக்கிலே இருக்குது. மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், சட்டசபை, இது 10ஆம் வகுப்பு புக்கில் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே இருக்குது சரிங்களா. உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து, இது வந்து 9ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் வகுப்பு 3rd டேர்ம் புக்கில் 224ஆம் பக்கம் இருக்குது. தமிழ்நாட்டின் சட்டமன்றம் சரிங்களா. அதே மாதிரி இந்தியாவின் நீதித்துறை அமைப்பு சரிங்களா. இது வந்து 8ஆம் வகுப்பு புக்லேயும் 10ஆம் வகுப்பு புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி தக்க சட்ட முறை அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆம் வகுப்பு 219ஆம் பக்கம் ஃபஸ்ட் வால்யூமில் இருக்குது சரிங்களா. தேர்தல்கள் 11ஆம் வகுப்பில் இருக்குது. அதை தவிர்த்து 9ஆம் வகுப்பு புக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க தேர்தல்கள் பற்றி சரிங்களா. அதாவது பகுதி 15 தேர்தல் பற்றி சொல்லுது. 324லேருந்து 329 வரைக்கும் தேர்தல் பற்றி சொல்லுது. 326 சொல்லுதுன்னா 18 வயது நிரம்பிய அனைவரும் கட்டாயம் ஓட்டு போகணும்னு சொல்லுது. இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அலுவல் மொழி மற்றும் அட்டவணை வந்து 10ஆம் வகுப்பு புக்கில் கொடுத்துறாங்க. பொது வாழ்வில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை, இதெல்லாம் நம்ம செல்ஃப் ஸ்டடி கட்டாயம் நெட்லேருந்து தேடி படித்தே ஆகணும். லஞ்ச ஒழிப்பு படிக்கணும். லோக் அதாலத்து முறை மற்றும் நடுவர், இதெல்லாம் நான் தரேன், என்கிட்ட கண்டென்ட் இருக்குது, நான் தரேன் சரிங்களா. அதே மாதிரி இந்திய தணிக்கை மற்றும் கண்காணிப்பு தலைவர், இது என்கிட்ட கண்டென்ட் இருக்குது, நான் தரேன் சரிங்களா. தகவல் அறியும் உரிமை சரிங்களா. ஸோ 2015 எத்தனையாம் தேதி, அக்டோபர் 15ஆம் தேதியா சரிங்களா. ஸோ அக்டோபர் 5ஆம் தேதியிலிருந்து தகவல் உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. இது வந்து 9ஆம் வகுப்பு புக்கில் கொடுத்துருக்குறாங்க, மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லி. பெண்கள் முன்னேற்றம் 9ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது, 8ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது, 7ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது. நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு வந்து 10ஆம் வகுப்பு 2nd டைம் புக்கு கடைசி யூனிட் சரிங்களா. அதாவது எது எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள் 10ஆம் வகுப்பு புக்கு, அந்த ஐ திங்க் 5 யூனிட்டுக்கு நினைக்கிறேன், அது 5 யூனிட் கட்டாயம் படிச்சே ஆகணும். சூப்பராக இருக்கும் படிக்கிறதுக்கு சரிங்களா. கொலகெல்லாம் கிடையாது, சூப்பராக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படித்து பாருங்கள், ஈஸியாக புரியும் உங்களுக்கு சரிங்களா.
5 ஆண்டு திட்டங்கள் 11th எக்கனாமிக்ஸில் கட்டம் கட்டி கொடுத்துருக்குறாங்க சூப்பராக. சரிங்களா, நான் வீடியோவும் போட்டுருக்கிறேன், நான் தரேன் அந்த கண்டென்ட்டு. சரிங்களா, மாதிரிகள் ஒரு ஒப்பீடு. சரிங்களா, 8ஆம் வகுப்பு புக்லேயும் 7ஆம் வகுப்பு புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை 10ஆம் வகுப்பு செகண்ட் டேர்ம். சரிங்களா, 119ஆம் பக்கமும் அதே மாதிரி 9ஆம் வகுப்பு 331ஆம் பக்கமே இருக்குது. வேளாண்மையின் அறிவியல் பண்பாடுகள். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி, கிராம நலம் சார்ந்த திட்டங்கள். சரிங்களா, அப்புறம் சமூக சார்ந்த பிரச்சனை செல்ஃப் ஸ்டடி, அது கட்டாயம் பச்சாகணும். நான் தரேன் கண்டென்ட் என்கிட்டே இருக்குது. தமிழகத்தின் பொருளாதார போக்கு. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச 11th ஒரே ஒரு யூனிட் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இருக்குதுங்க, அது ஒன்று பச்சா போதுமானது. 10வது புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. 10ஆம் ஃபஸ்ட் டைம் புக்கில் 235ஆம் பக்கம் இருக்குது, 9ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது. 10ஆம் வகுப்பு செகண்ட் டைமில் 176ஆம் பக்கம் கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அழகு 4 அழகு 7ல் இந்திய தேசிய இயக்கம். இதில் வந்து தேசிய மறுமலர்ச்சி. சரிங்களா, ஸோ நம்மளுக்கே தெரியும் 10ஆம் வகுப்பு புக்கில் நான் சொன்ன அந்த இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு 5 யூனிட் படிக்கூடாதுங்க. 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கம், அங்கேருந்து மற்றது இருக்குது எல்லாம் படிக்கணும். சரிங்களா, 15ஆம் பக்கம் தேச தலைவர்கள் எழுச்சி, 37ஆம் பக்கம். சரிங்களா, காந்தி நேரு தேருன்னு வந்துச்சு, அது ரேருன்னு வந்துச்சு, அது நேரு. சரிங்களா, தாகூர் பல்வேறு போராட்ட முறைகள், இது எல்லாமே அதிலே கவர் ஆகிடும் 10வது செகண்ட் டேர்ம் புக்கில். சரிங்களா, சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. சரிங்களா, ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டார், வேதாரண்யம் அதெல்லாம். அப்புறம் வஉசி. சரிங்களா, 1906ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்க, சுதேசி நீராவி கப்பல், பெரியார், இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்துங்க. சரிங்களா, ஸோ வஉசி அப்புறம் பெரியார். சரிங்களா, பெரியார் என்ன பண்ணுவார், அந்த 5 பத்திரிகை நடத்துவார், அதை பார்த்துங்க. பாரதியார் சொல்ல வேண்டியதே கிடையாது, கட்டாயம் நம்ம படிச்சே ஆகணும். அதே மாதிரி இன்னும் பலர்னு கொடுப்பாங்க. அதில் யார் யார் வருவாங்க அப்படின்னா திருவிக்கா. சரிங்களா, அண்ணாதுரை பற்றி படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் பற்றி படிக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ராஜா. சரிங்களா, MC ராஜா பற்றி படிக்கணும். திருவிக்கா சொல்லிட்டு நினைக்கிறேன். சரிங்களா, முக்கியமான சிங்காரவேலர் பற்றி படிக்கணும். அயோத்திதாச பண்டிதர் பற்றி படிக்கணும். இது எல்லாம் கட்டாயம் படிச்சே ஆகணும். சரிங்களா, இது எல்லாம் 10வது புக்கில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். சரிங்களா, 10ஆம் வகுப்பில் 77ஆம் பக்கம். சரிங்களா, ஐ திங்க் 4வது யூனிட் 4வது யூனிட்டில் 5வது யூனிட்டில் வரும். சரிங்களா, செகண்ட் வால்யூமில். நெக்ஸ்ட் வந்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், முக்கியமான ஒரு யூனிட் இது, கட்டாயம் படிச்சே ஆகணும். ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ண மிஷனேஸ், விவேகானந்தர், இவங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஜோதிபா பூலே, அயோத்திதாச பண்டிதர். இது கூட தயவுசெய்து செகண்ட் வால்யூம் யூஸ் பண்ணுங்கள், புதிய புக்கு யூஸ் பண்ணாதீங்க. புதிய புக்கில் கண்டென்ட்டு தூக்கிட்டுக்கிறாங்க. சரிங்களா, அதாவது யார், ஐயங்காளி அவரெல்லாம் இதில் கொடுக்கல. சரிங்களா, அதனால் வந்து முத்துக்குட்டி அவர் இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. அதனால் ஸோ பழைய புக்கு அந்த வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்கால கிளர்ச்சி. யார், புலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை. சரிங்களா, இவங்களை பற்றியெல்லாம் வந்து இந்த யூனிட்டில் பற்றி ஆகணும். இவ்வளோ தாங்க 10. அதாவது குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு மற்றும் சோஷியல் சயின்ஸுக்கு. சரிங்களா, மேக்ஸுக்கு நான் தனியாக தரேன். சரிங்களா, இந்த PDF லிங்க்கும் நான் தரேன் உங்களுக்கு. சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க்கில் நான் தரேன். வாட்ஸ்அப் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுக்கு நான் லிங்க் நான் கீழே நான் தரேன். சரிங்களா, அதில் வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் TNPSC அப்படின்ற சேனலில் லோக்கல் தமிழ் TNPSC அந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.